ஹாய் குட் மார்னிங். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்ல இருக்கோம். இது வந்து இதுதான் ஃபிஷ் மார்க்கெட்டு. நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். ஃபிஷ்ஷிங் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எடுத்து கொடுக்க சொல்லிடுறாங்க. நம்ம வந்து ஃபிஷ் எடுத்து கொடுத்துருவோம். அவங்களே வந்து குக் பண்ணி கொடுத்துறாங்க. நம்ம இப்போ பரிசல்லாம் போகணுன்னா வந்து 4 மெம்பர்ஸுக்கு வந்து 1500 கேட்குறாங்க. இப்போ பார்ப்போம். ஃபிஷ்ஷை எடுத்து கொடுத்துருவோம். குக் பண்ணுறாங்க. நம்ம சாப்பிட்டு வந்து எப்படி ரிவ்யூன்ட்டு உங்களுக்கு வந்து அடுத்த விளாகில் வந்து போடுறேன். தேங்க்யூ. குட் மார்னிங். நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்ல இருக்கோம். இப்போ வந்து பரிசல் போய்கிட்டு இருக்கோம். இங்கே டோட்டல் 4 மெம்பர்ஸுக்கு வந்து 1500 கேட்குறாங்க. இப்போ தான் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். என்னன்ட்டு பார்ப்போம். ஃபுல் பிளேசஸ் வந்து காமிக்கிறேன்னு இருக்காங்க. ஒரு 1.5 hours டைம் எடுத்து ஃபுல் பிளேஸ் வந்து எல்லாம் காமிக்கிறேன்னு இருக்காங்க. ரைட்டா வரோம்யா? ரைட்டியா? இப்போ இங்கே வந்து எப்படி பார்த்தோம்னா இப்போ பரிசல் இருக்குது. இங்கே வந்து ஃபிஷ்ஷு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஃபுட்டு சாப்பிட்றதுக்காண்டி இங்கே நம்ம வந்ததுமே வந்து ஒரு அக்கா கொடுத்துட்டாங்க. கொடுத்து இப்படி நீங்கள் மீன் எடுத்தாங்க, நாங்கள் வந்து சமைச்சு தரோம். நீங்கள் உள்ளே போயிட்டு பரிசலில் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்து எல்லாம் சைடு சுற்றி பார்த்துவாங்க. நம்ம சமைச்சு ரெடியாக வச்சுருக்கோம் அப்படின்னு நாங்களும் அவங்களுக்கு போய் மீன் மார்க்கெட்டில் போய் மீன்லாம் எடுத்து கொடுத்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்து 1 kg வந்து 150 இருக்குது. பார்ப்போம். நாங்கள் வந்து 2.5 kg எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு 1/2 kg சிக்கன் வேறு எடுத்து கொடுத்துருக்கோம். நாங்கள் டோட்டல் 4 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தோம்னா 4 மெம்பர்ஸுக்கு வந்து பரிசில் வந்து 1500 கேட்குறாங்க. பார்ப்போம். நம்ம வந்து இப்போ உள்ளே போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த விளாட் 1 லிட்டர் மாதிரி 2 லிட்டரா இது வந்து பார்த்தோம்னா அண்ணன்ட்ட வந்து தண்ணி பட்டலாம் இது வந்து 1 லிட்டரு வந்து 30 ரூபா சொல்கிறாங்க. எல்லாருமே எடுத்து போயிருந்தாங்க. என்னையவே கடையை பார்த்து கலந்துடாத. இப்போ பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் பரிசல் கிட்ட வந்துட்டோம். இப்போ போயிட்டு ரைடு போயிட்டு நம்ம வந்து என்னன்ட்டு வந்து உங்களுக்கு அடுத்தது அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். 4 மணி ஆயிரும். வடிவில் எப்படி படத்தை போட்டிக்கு போவோம். அப்படி இல்லை சாயந்தரம் பரிசல் வந்து ஏறியாச்சு. இப்போ வந்து நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். உள்ளே போயிட்டு நிறைய பிளேசஸ்லாம் வந்து காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1.5 hours உள்ளே ட்ராவல் பண்ணியிருக்கோம். உள்ளே போயிட்டு என்னென்னு பார்ப்போம். 1 மணி நேரம் தானே? 1 மணி நேரம் 1 hours தான். கத்தலாமா? அப்படியா கத்தலாம்ல? வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன். அண்ணன் சங்கீத கொடுத்துறாரு. முடியாது. தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தா இந்த மாதிரி கிட்ட வர முடியாது. எத்தனை வருஷம் அனுபவம்? நான் 35 வருஷமா? ரைட்ண்ணா, பரவாயில்ல. இது கர்நாடகா. ஓ அப்படியா? ஓ, தண்ணி தான் சண்டை பண்ணிக்கிறதா காவேரி. திருச்சி போகிறது நேரம். ஆமாம்.
மேட்டூர் டேமு, அது மேட்டூர் டேமு, கல்லணை, தஞ்சாவூர் இதெல்லாம் போகிறோம். ஓ அப்போ இது வந்து கர்நாடகா, இது வந்து தமிழ்நாடு. என்ன ஒரு மூலையில் பாறையில் குகை மாதிரியே இருக்கும்ண்ணா. அது கீழே இருக்கு. இப்போ தண்ணிக்குள்ள இருக்குண்ணா. தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அது. காட்டுறேன். தண்ணிக்குள்ள இருக்கு. மூழ்கி இருக்கு. அந்த மேலும் இது மட்டும் தெரியும், இந்த ஊருக்கு மட்டும் தெரியும். ஓகேண்ணா ஓகேண்ணா. உள்ள போட்டு விட்றாதா? உள்ள போட்டுறாத எல்லாரும் 80 அடிக்கிறா அண்ணன். யோ என்ன குழம்பு கிண்டுற மாதிரி கிண்டுற? ஒரே சைடு கிண்டாத, சுத்திட்டு தான் ப்ரோ போவேன். ப்ரோ ஈஸியாக இருக்கும் ப்ரோ. இப்போ பேசு. நம்ம தண்ணி இந்த பக்கம் போகுது. ஏன்னா நீ இப்போ பேசு ப்ரோ. அண்ணன் வந்து அவரோட பவர் வந்து பையனில் கொடுத்துட்டாப்புல. ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பாரு, தண்ணி அதிகமாக வரும்போது பார்த்தீங்களா இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுதுல்ல. அப்போ தண்ணி அடிச்சடிச்சு இந்த மாதிரி கல் பாலிஷ் ஆகிடும். ஓ சரி சரி சரி. இந்த மாதிரி அப்படியே அதான் சரி சரி. இது ஃபுல்லாமே இப்போ குவாரி தான். ஆமாம் அதான் எல்லாம் மார்பிள்ஸு. அது மார்பிள்ஸா அந்த மாதிரி. மே ஏப்ரல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 அடி குறையும். நம்ம போட்டு இன்னும் கீழே டவுனில் போகும். இந்த பாறை ஹைட்டாக இருக்கும். ஆனால் அதே சீசன் டைம். அதான் சீசன் டைம். இது என்ன 12,000 வருண்ணா? 12,000. இதில் வந்து 1 டன் ஏற்றலாம் வெயிட் கெப்பாசிட்டி. ஓ சரி சரி. 1000 கிலோ. இதெல்லாம் வந்து ஜெகன்மோகன் படம் பார்த்தீங்களா? ஜெயமாலினி பேய் மாதிரி உட்காந்து அந்த சீன் எடுத்தது. இதில் தான் தண்ணி தவந்து விழுறாங்கல்ல, சுழல் கொண்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் கொண்டு உள்ள சொல்லிடுவோம். பாடி உள்ள சொல்லுவோம். இந்த கல்லை பாரு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாரு, இந்த மார்பிள்ஸ் மாதிரி. தண்ணி வந்துருச்சுன்னா அங்கிட்டு ஏதாவது தண்ணி வந்துருச்சுன்னா எங்களுக்கு இந்த பக்கம் வர ரூட் கட் ஆகிடும். அது வேற வழி கொண்டு போவோம். சரி சரி சரி. இந்த வழி வர முடியும். இந்த வழியாக சுழல் பகுதி அதிகமாக. சரி. கிலோமீட்டர் உள்ள ஃபாரஸ்ட்டில் போயிட்டு ரொம்ப அடக்கமான ஃபாரஸ்ட். ஓ சரிங்க. இங்கேருந்து வீரப்பன் சொந்த ஊர் இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர். ஓ சரிங்க. செங்கப்படி. ஆமாம் செங்கப்படி. தமிழில் வந்து செங்கப்படி, கன்னடத்தில் வந்து கோபிநாத்தம். ஓ சரி சரி. அவன் சொந்த ஊர் இங்கே தான். ஆனால் வந்து அவன் கர்நாடகா பகுதி தான். விவசாயம் இருக்கிற நிலங்களெல்லாம் கர்நாடகாவில் தான் இருக்குது. ஓ சரி சரி. அவனுக்கு சொந்த நிலமே ஒரு 30 ஏக்கரா இருக்குது. 30 ரோடு பாயிண்டில் இருக்குது. அப்போ இவங்க போய் ஃபால்ஸ் பார்த்துட்டு பால் வந்துடுவான்னு. அந்த பக்கம் மேலே போக அனுமதி கிடையாது. சரி சரி சரி. எங்களுக்கு வந்து பார்டர் பிரச்சனை வச்சுட்டு ஒரு டைம். ஆமாண்ணே. அப்போ இருந்து அவங்க இந்த பக்கம் நம்ம தான் போவோம். ஓ சரிங்க சரி. இப்போ அதுக்கு அடுத்து வந்து கன்னடா. ஆமாம் கர்நாடகா அதெல்லாம் ஃபுல்லாக. சரி சரி. சார் இங்கே மீன் பறிச்சு கொடுப்பாங்க 4 பீஸ் 100 ரூபா. ஓ சரி சரி சரி. இந்த சமையல் கொடுக்காதவங்க இந்த மாதிரி பரிசு வந்துட்டு மீன் வந்து சாப்பிட்டு அப்படியே போகிற மாதிரி 4 பீஸ் 100 ரூபா வந்துட்டு பார்த்துட்டு உடனே ஓடி போயிடணும். சாப்பாடுலாம் கிடையாது. ஓ அப்படியா? வீரப்பன் ஊருக்கு 12 கிலோமீட்டர். பாறை தான். ஆமாம் இந்த பாறை தான். இந்த வீரப்பன் ஊருக்கு இல்லை, அங்கே தான் ஹோட்டல். ஓ சரி சரி. அங்கே தான் போகணும். அங்கே தான் கடை. ஓ சரி சாப்பிட கடை அங்கே தான் வாங்கிட்டு வருது. இந்த இப்போ இங்கே மாதிரி அங்கே சமைக்கிறது எதுவுமே இல்லைண்ணா. நம்ம மாதிரிலாம் கிடையாது. இதெல்லாம் ஆகஸ்ட்டில் தண்ணி அதிகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மணல் மேலே பூராமே க்ளோஸ் ஆகிடும். ஓ சரி சரி. நல்லா ஃபுல்லாக முடியலாம். அந்த தண்ணி இந்த தண்ணி ஒரு இடத்துல சேர்ந்து இப்படி மேட்டு நம்ம போயிடுது. ஓ சரி சரி. இங்கே இறக்கி விட்றேன். மேலெல்லாம் போட்டு அந்த ஃபாரஸ்ட்லாம் போட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் இந்த போட்டு நிற்கிறதுல அங்கே வந்து சரி ஓகே நினைக்கிறேன். ஓகேண்ணா. எனக்கு இது விலங்குகள்லாம் இருக்குமா? உள்ள ஃபாரஸ்ட் இருக்குண்ணா. மேலே ஃபாரஸ்ட்டில் உள்ள இருக்கு. சிங்கமொழிலாம் இருக்கா? அதை விட இதில் விட ஃபாரஸ்ட் இதில் தான் அதிகமாக இருக்கும். இதில் உள்ள கேமரா பொருத்திக்கிறான் ஃபுல்லாக. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. நம்ம அந்த பதில் தூக்கிட்டு ஏறாங்களே போட்டு. ஆமாங்க. தூக்கி ஏற முடியல நம்மளும் இல்லை. ஓ சரி 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 சரி. விட்ட மட்டும் நம்மளுக்கு படியை கொடுத்தது.
வந்து பரிசல் வந்து எண்டாக போகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. தேங்க்யூ. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒகேனிக்கலில் இருக்கோம். நம்ம வந்து இப்போ மீன் மார்க்கெட்லாம் போயிட்டு மார்னிங் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணுறக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணோம். பரவாயில்ல, சூப்பராக இது ரெடி பண்ணியிருக்காங்க. ரைஸு, ரசம், சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ என்னன்னு சொல்கிறேன். தேங்க்யூ. நல்லா இருக்குது. இது மான் இருக்குது, கட்டை இருக்குது, அதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நிறைய. இது பாரதம், மதப்பா பாரதம் பற்றி. ஆமாம் ஆமாம் ஆமாம். கொடுத்துருவாங்க, கேஸ் கொடுத்துருவாங்க. அது கொடுத்தனால பாட்டி அப்படி கேஸ் கொடுத்தாலுமே இவங்க மேலே தான் தப்பு, ஃபோட்டோ எடுத்தவங்களா இவருக்கு மேலே ஒரு தப்பு இல்லை. ஆனால் அவங்க வந்து சும்மா நான் தாக்கி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி 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 தாக்கி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க கேஸ் கொடுத்துருவாங்க. காசுக்காரங்க போகலான்னு அப்படின்னா ஆமாம் பொய் கேஸ் அடிச்சு காசு அடிச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அது இது நிறைய இடத்துல நடக்குது. ஆமாப்பா, இப்போல்லாம் காசுக்காக நிறைய துர்நாற்றம் நடக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக அது பண்ண. நீங்களும் ஒகேனிக்கல் வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிளேசஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பரிசலில் போனது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப 1500 பேர் கட்டு ஒரு மெம்பர்ஸ் கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பிளேசஸ் வந்து நல்லா இருக்குது. நீங்களும் சீக்கிரம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல்.